மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய். நாம பகவானுடைய நாமங்களை பாடி நோன்பு நோற்பதாலே இந்த பலன் பெறுவதற்கு நம்ம பாபங்கள் எதுவுமே தடையா இருக்காது. பாபங்களை எல்லாம் அவன் போக்கிடுவான். அவன் எப்படிப்பட்டவன்? மாயனை, வியக்கத்தக்க செயல்கள் செய்ய வல்லவன், வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனைன்னு நம்மாழ்வார் பாடினார். பகவானை பார்த்தால் அதிசயமே அசந்து போகுங்கிறார் நம்மாழ்வார். வியப்பாய வியப்பில்லாங்கிறார். அதனால அவன் ஆச்சரிய சக்தி கொண்டவன், வியத்தகு செயல்கள் செய்யக்கூடியவன். என்னைக்குமே அடியார்களுக்கு எதிராத பண்ண மாட்டான், அடியார்களுக்கு சாதகமா தான் பண்ணுவான். அந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மண்ணுனா நிலை பெற்ற, எல்லா அவதாரங்களிலும் பகவானோடு தொடர்பு சம்பந்தம் என்பது நிலை பெற்றிருக்கக்கூடிய ஊர் எதுனா மதுரா. ஏன்னா அது முன்பு மதுவனம் என்ற பகுதியா இருந்தது. அங்கே துருவன் தவம் புரிந்தான், பகவான் அவனுக்கு காட்சியளித்தான். அதுக்கப்புறம் வாமனமூர்த்தியா அவதாரம் பண்ண காலத்திலும் அந்த மதுவனத்திலே பகவான் சில காலம் எழுந்தருளி இருந்தார். அதன் பின் ராமாவதாரத்துல சத்ருகுணன் மூலமாக அந்த வனப்பகுதியை அழித்து லவணாசுரன் அங்கிருந்து அசுரனை அழித்து அதை மதுராங்கிற நகரமாக ஆக்கினார். கிருஷ்ணனா அங்கேயே வந்து அவதாரம் பண்றார். அப்போ எல்லா அவதாரத்திலையும் டச் பண்ணிட்டே இருக்கார். அதனால மண்ணு, பகவானோடு சம்பந்தம் மன்னி இருக்கக்கூடிய, நிலை பெற்று இருக்கக்கூடிய வடமதுரை மைந்தனை. அந்த வடமதுரையிலே மைந்தன்னா மிடுக்கோடு கூடியவன் அர்த்தம். அப்படி ஸ்டைலிஷா வந்து அவதாரம் பண்ணானே அந்த பகவான் தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த யமுனா நதி இருக்கே, வசுதேவர் கண்ணபிரானை அந்த மதுராலேந்து கோகுலத்துக்கு அழைத்து சென்ற போது வழி விட்டதாலே அது பெருமை மிக்க நீரானது. கண்ணபிரான் ஜலக்கிரீடை செய்யும் போது அவனுடைய திருவாயமுதம் யமுனையில் பட்டதாலே அது தூய நீரானது. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை, அந்த யமுனை கரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, ஆயர் குலத்திலே ஒரு அலங்கார தீபமாக அணி விளக்காக பிரகாசிக்க கூடியவன். அதனாலதான் இந்த கம்சன் அனுப்பிய அந்த அசுரர்கள்லாம் விட்டில் பூச்சி போல வரிசையாக வந்து இந்த விளக்கிலே விழுந்தார்கள் அல்லவா. பூதனை, சகடாசுரன், திருநாவர்த்தாசுரன், அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், பிரலம்பாசுரன், தேனுகாசுரன், அருஷ்டாசுரன், கேசி, எத்தனை பேர். அப்போ விட்டில் பூச்சி போல இந்த அணி விளக்கிலே வந்து அத்தனை பேரும் விழுந்தார்கள். நமக்கோ அவன் அலங்கார தீபமாக பிரகாசிக்கிறான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. குடல் விளக்கம்னா குடலை விளங்கச் செய்தான் அர்த்தம். தான் அவதரித்த அந்த பெற்ற தாயான தேவகியின் வயிற்றையும் விளங்கச் செய்தான். பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினான். அது போல தாமோதரனை, தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. தாமோதரன்னு வயிற்றில் கயிற்றால் யசோதையிடம் கட்டுண்டு யசோதை வயிற்றிலும் பால் வார்த்தான். அப்போ ரெண்டு தாயின் குடல்களையும் விளங்கச் செய்தான். அந்த தாமோதரனை தூயோமாய் வந்து அவங்கிட்ட நாம தூயவர்களாக, அதாவது நாம இது பண்ணா அவன் கொடுக்கணும்னு ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நாம பண்ணுவோம். அவனே நமக்கு எது நல்லதோ அதை செய்வான். அப்போ தூய உள்ளத்தோடு அவங்கிட்ட வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, அந்த தூய மலர்களை நாம முறைப்படி கொடுக்கணும் கூட இல்லையா. தூமலர் தூவி, சாதாரணமா தூவினாலும் கூட பக்தியோடு அதை செய்தால் பகவான் ஏற்றுக்கொள்வான். அப்போ தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயார அவன் நாமங்களை பாடுவோம், மனத்தால் அவன் திருமேனியை தியானிப்போம். அப்படியா? வாய்ங்கிறது பாடுறதுக்கு தானே, அப்புறம் என்ன வாயினால் பாடி, அப்புறம் மனத்தினால் சிந்திக்க. பாடி சிந்திக்கன்னு சொன்னாலே வாயால் மனத்தால்னு புரியாதானா? அதுல பெரிய விஷயம் இருக்கு. வாயால வம்பு பேசாமல், வாயால் பிறரை திட்டாமல், வாய் எதுக்கு படைக்கப்பட்டதோ அதை ஒழுங்கா பண்றோம். வாயினால் பாடி அவனை பாடுறதுக்கு தான் இந்த வாய். அது போல மனத்தால் பிறருக்கு தீங்கு நினைக்காமல், மனத்தால் வேற ஏதோ அல்ப விஷயத்தை நினைக்காமல், மனம் எதுக்கு இருக்கு? அவனை சிந்திக்க, அதை ஒழுங்கா செய்வோம். அப்போ வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அததுக்கு கரெக்டா பண்ணுவோம். அப்போ முக்கரணங்களையும் அவனுக்குன்னு கரங்கள், அதாவது மனம் மொழி மெய்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுல மெய் கரங்களால் தூமலர் தூவி தொழறோம். அதுக்கப்புறம் மொழி, நம்முடைய வாக்கினால அவன் நாமங்களை பாடுறோம். அதுக்கப்புறம் மனத்தினால் சிந்திக்கன்னு அவனை தியானிக்கிறோம். இப்படி பண்ணா என்ன ஆகும்னா, போய பிழையும் கடந்த காலத்திலே நாம் செய்த பாபங்கள் புகுதருவான் நின்றனவும், எதிர்காலத்துல தெரியாமல் ஏதா பாபங்கள் செய்தால்,
அதுக்காக பகவானை ஆசிரியிச்சுட்டு வேணும்னே பாபம் பண்ணா அதுக்கான தண்டனை உண்டு. எதிர்காலத்தில் தெரியாமல் பாப்பங்கள் செய்தாலும் சரி, இது எல்லாமே தீயினில் தூசாகும். தீயில் இட்ட பஞ்சு போல பகவானுடைய நாமங்களை சொன்னால் ஒரு நொடியில எல்லா பாப்பங்களும் எரிந்து போய்விடும். செப்பு. அதனால பகவானுடைய நாமங்களை சொல்லி நாளை முதல் நோன்பு நோற்போம்னு சொல்லி இந்த விளக்க கூட்டத்தை தலைவி நிறைவு செஞ்சுட்டா. இனி நாளை எல்லோரும் எழுந்து வாருங்கள், நாம நோன்பு நோக்கலாம்னு சொல்லிடுறா. இப்போ இதே பாசுரத்தை ஒரு ஆச்சாரியன் பெருமையை சொல்றதாகவும் ரசிக்கலாம். மாயனை. ஆச்சாரியன் பெரிய மாயன். ஏன்னா நம்மளையே திருத்தி பகவான்கிட்ட ஈடுபடுத்தி விடுறாரே, அதனால இதை விட பெரிய அதிசயம் வேணுமா? மாயனை. மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரை போன்ற திவ்ய தேசங்கள்ல எழுந்துருளி இருப்பார், அல்லது ஆச்சாரியன் எங்க இருக்காரோ அதுதான் திவ்ய தேசம், அப்படி ஆக்கக்கூடியவர். தூய பெருநீர் யமுனை துறைவனை. அவரை ஆச்சாரியன் தான் மிகச்சிறந்த தீர்த்தம், தூய பெருநீர். ஏன்னா நாம புண்ணிய நதியில நீராடியும் போகாத பாப்பங்களை எல்லாம் ஆச்சாரியனை தரிசித்தாலே அவர் போக்கி கொடுத்து விடுகிறார். அதனால அவர் தான் உண்மையான தூய பெருநீர். அடுத்து ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. ஒரு அணி விளக்காக, ஒரு தீபமாக பிரகாசிக்கக்கூடிய ஞானத்தோடு கூடியவர் ஆச்சாரியன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அது என்ன தாய்னா, 8 எழுத்து மந்திரமாகிய அஷ்டாட்சரம் இருக்கு இல்லையா, அதைத்தான் தாய் என்று குறிப்பிடுவார்கள். ஏன்னா அந்த 8 எழுத்து மந்திரத்திலே தான் ஒரு திருமால் அடியவர் பிறக்கிறார். அந்த 8 எழுத்து மந்திரத்தை குடல் விளக்கம் செய்த என்றால் அந்த 8 எழுத்து மந்திரத்தை நன்றாக நமக்கு விளங்கும்படி உபதேசிக்க கூடியவர் தாமோதரனை. அவர் வெறும் உபதேசம் மட்டும் இல்ல, தாம் ஓது அதரனை, தாமும் அதை ஓதிக்கொண்டே இருக்கிறார் அஷ்டாட்சரத்தை. அந்த ஆச்சாரியனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சித்திக்கன்னு முக்கரணங்களாலும் ஆச்சாரியனை வழிபட்டால் நமது எல்லா பாபங்களும் தீயிலிட்ட பஞ்சு போல் நீங்கிவிடும்னு ஆச்சாரியன் பெருமையை சொல்றதாகவும் ரசிக்கலாம். இத்தோடு திருப்பாவியின் முதல் காட்சி நிறைவடைகிறது. 2வது காட்சிக்குள்ளே நாளை நுழைவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.